டியூஸ்டே நைட்டு 8 மணி. இது ஒரு நார்மலான டைம் கிடையாது. மொத்த குளோபலோட ப்ரெஷர் பாயிண்ட்டுமே இந்த டைம்ல தான் இருக்கு. மறுபடியும் அதே ட்ரம்ப் கண்டென்ட் தான். ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த டைம் ட்ரம்ப் ஈரானுக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட் ஹார்டான டெட்லைன். இந்த டைம்குள்ள ஈரான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னாக்கா அந்த டைமுக்கு மேல நாங்க வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மேலே வெயிட் பண்ண மாட்டோம். இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த டியூஸ்டே நைட் 8 PM வந்து யூஎஸ் டைம்ல, யூஎஸ்ல நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு. நம்ம இந்தியா கணக்கு படி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே காலைல ஏர்லி மார்னிங் 5:30 வருது. அந்த டைம்குள்ள அவங்க வந்து ஓப்பன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் பண்ணலாம் இவங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு வந்து அதாவது இந்தியா டைம் படி வெனஸ்டே காலைல 5:30 மணிக்குள்ள ட்ரம்ப்பும் ஈரானும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து அது ஓப்பன் பண்றதா இல்லையா இல்லை என்ன பண்றது அப்படின்ற ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி இல்லை இப்படிதான் இருக்கும், நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், நீ ஓப்பன் பண்ணலன்னா நான் அட்டாக் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்கன்னா நம்ம இந்தியா டைம் படி வெனஸ்டே காலைல 5:30 மணிக்கு மேலே என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அட்டாக் வார் தான் ஃபுல்லா என்ன நடக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒன்னு பேசி சால்வா போயிடுவாங்களா இல்லை வந்து வார் ஸ்டார்ட் ஆகுமா? கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ.